எபிசோட் 105. காவேரியின் பிறந்தநாள் பார்ட்டி பற்றி பேச வீட்டிற்கு வந்திருந்த அபியிடம் காவேரி தேவையில்லாமல் பேசவும் கடுப்பாகி அங்கே இருந்து கிளம்பிவிட்டான். அவன் சென்ற பிறகு வம்சி எதுவும் பேசாமல் அமைதியாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். அதை பார்த்த காவேரி கடுப்பாகி, என்ன வம்சி அமைதியா இருக்கீங்க? உங்க பையன் இன்னைக்கு என்ன பார்த்து என்னெல்லாம் பேசினான்னு கவனிச்சீங்கல்ல? நான் அவனோட அம்மா. ஒரு அம்மா கிட்ட எப்படி பேசணும்னு நீங்க அவனுக்கு சொல்லியிருக்க வேண்டாமா? உங்களோட பொண்டாட்டி தானேனா? என்ன அவன் இப்படி பேசுறதுக்கு நீங்க எப்படி அனுமதிக்கலாம்? நீங்களே இப்படி இருந்தா அவன் எப்படிங்க என்ன மதிப்பான் என கேட்டார். அவர் அப்படி கேட்டதும் கடுப்பான வம்சி, இங்க பாரு காவேரி, நீ அவனுக்கு என்ன பண்ணியோ அது ரொம்ப பெரிய தப்பு. அவன் அதையெல்லாம் மீறியும் இன்னைக்கு வரைக்கும் உன்னை வந்து பாக்குறான்னா அது அவன் உனக்கு குடுக்கற மரியாதை. ஆனா நீ அதையே கெடுத்துக்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. பண்ற தப்பையெல்லாம் நீ பண்ணிட்டு அவனை மன்னிப்பு கேட்க வைக்கணும்னா நான் என்ன பண்ண முடியும்? இங்க பாரு, நீ ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது. அதனால நானும் உனக்கு சப்போர்ட் பண்ணி வர முடியாது. நீ எப்பேற்பட்ட ஆளுன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன பண்றது? எப்படி இருந்தாலும் அவன் உன் பையன் தானே. உனக்கு பிடிச்ச விஷயத்துக்காக நீ இவ்ளோ போராடுறப்போ அவனுக்கு பிடிச்ச விஷயத்துக்காக அவன் போராட மாட்டானா என்ன? அம்மா நீ 8 அடி பாயிர, குழந்தை அவன் 16 அடி பாயிறான். உங்க 2 பேருக்கும் நடுவுல நான் வரல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல நான் என்னைக்குமே உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன் என்று சொன்னவர் அந்த இடத்தை விட்டு சென்றார். அப்போது காவேரி, இப்படியே பண்ணிட்டுருங்க, ஆனா இதுக்காக ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அனுபவிப்பீங்க என்று கத்தினார். அதில் கடுப்பான வம்சி, இங்க பாரு, நீ இந்த மாதிரியே கத்திட்டு இருக்காத. ஏற்கனவே எனக்கு தலைவலிக்குது. இப்போ உன் பேச்ச கேட்டு எனக்கு இன்னும் தலைவலிக்குது என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்றார். தன்னுடைய கணவர் தன்னை அவமானப்படுத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாத காவேரி இன்னும் கோபத்தில் பொங்க ஆரம்பிக்க அதையெல்லாம் பார்த்த அனாமிகாவிற்கு பயமாக இருந்தது. ஆஹா, இந்த கிழவி ஏற்கனவே கடுப்புல சுத்திக்கிட்டு இருக்கு. இதை இந்த அபி இன்னும் கடுப்பேத்தி விட்டானே. இப்ப நான் என்ன பண்றது என யோசித்தவள் அமைதியாக அவரை பார்க்க, அப்போது காவேரி அனாமிகா எதிர்பார்த்தது போலவே அவளை முறைத்தாள். அதை பார்த்த உடனேயே அனாமிகா மனதுக்குள், இவ பையன் திட்டினதுக்கு இப்ப இவ என்ன புடிச்சு கத்த போறா. ஷோ, இந்த மாமியாரங்களையெல்லாம் யாருதான் டிசைன் பண்ணாங்களோ, அவங்க பையன் தப்பு பண்ணாலும் நம்மளதான் புடிச்சு கத்துறாங்க. இப்ப இவகிட்ட நாம எதிர்த்தும் பேச முடியாது. அப்படி மீறி எதிர்த்து பேசிட்டோன்னா அவ்வளோதான், பிரச்சனை இன்னும் பெருசாகிடும் என நினைத்தவள் அமைதியாக அவரை பார்க்க, எல்லாமே என்னோட தப்புதான். உன்னை நான் இந்த வீட்டுக்கு மருமகளா ஆக்கியிருக்க கூடாது. நீதான் தேவையில்லாம அபியை இந்த அளவுக்கு ஆளாக்கி விட்டிருக்க என்றார். அதை கேட்ட அனாமிகா ஷாக்காகி, அத்தை நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அபி அப்படியாக நான் எப்படி காரணமாவேன்? நான் ஒன்னும் பண்ணல என்றாள். ஹேய், நீ என்ன என்னையே எதிர்த்து பேசுறியா? நீ மட்டும் காலாகாலத்துல அவன் கூட ஒன்னா இருந்த குழந்தைய பெத்திருந்தனா எனக்கு இந்த நிலைமை வருமா? குழந்தை மூஞ்ச பார்த்தே அந்த ஹரிணி அவன் மறந்திருப்பான். ஆனா நீ அத பண்ணாம உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்க என்றார் காவேரி. அதை கேட்டதும் அனாமிகா, ஆனா அத்த, இந்த விஷயத்துல என்னால எப்படி அவரை ஃபோர்ஸ் பண்ண முடியும் என கேட்க, அடச்ச, இப்படி பேச உனக்கு வெக்கமா இல்ல? நமக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருக்குன்னா அவங்கள நம்ம வழிக்கு கொண்டு வர்றது எப்படின்னு நமக்கு தெரியணும். புருஷனை கைக்குள்ள போட்டுட்டு பிள்ளைய பெத்துக்க தெரியல. உன்னையெல்லாம் என்ன சொல்றது? உன்னால முடியலன்னா சொல்லு, நானே கூட அவனுக்கு ஏதாவது மருந்து கொடுத்து உன் கூட ஒன்னா இருக்க வைக்கிறேன். அப்படியாவது குழந்தை பெத்துக்கோங்க என்றார். அதை கேட்ட அனாமிகா, ஐயோ அத்தை, அதெல்லாம் வேண்டாம் என்றாள். அவள் ஒன்றும் நல்ல எண்ணத்தில் எல்லாம் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஏற்கனவே ஒரு முறை அபியுடன் அப்படித்தான் ஒன்றாக இருக்க முயற்சி செய்தாள். ஆனால் அபி அதிலிருந்து ஈஸியாக எஸ்கேப் ஆகிவிட்டான். அதனால் இன்னொரு முறை அவனுடன் அப்படி இருக்க முயற்சி செய்தால் அபி நிச்சயம் சும்மா விடமாட்டான் என்றுதான் அவள் அப்படி சொன்னாள். ஆனால் இந்த பதிலை கேட்டு கடுப்பான காவேரி, நான் உன்கிட்ட பெர்மிஷன் எல்லாம் கேட்கல. நான் என்ன சொல்றேனோ அதுதான் நீ செய்யணும். இல்லனா உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. நான் இப்ப இங்கிருந்து போறேன். உங்க விஷயத்துல என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார். அவர் என்ன செய்ய போகிறாரோ என நினைத்த அனாமிகாவிற்கு பதட்டமாக இருந்தது. அதன் பிறகு அடுத்த நாள் ஹரிணி அவளுடைய வேலையை தொடங்குவதற்காக டிசைனை எடுத்துக்கொண்டு அபியின் ஆபீஸுக்கு தான் சென்று கொண்டிருந்தாள். அவளுடன் ஹரிணியுடன் வேலை பார்ப்பவர்களும் வந்து கொண்டிருந்தார்கள்.
அப்பொழுது அங்கிருந்த சில பெண்கள், ஹே, விஷயம் தெரியுமா? நாம இப்போ ஒர்க் பண்ண போறோம்ல, அந்த அபி, அவரு உண்மையாவே அழகா இருப்பாராம். எனக்கு அவர் கூட ஒர்க் பண்ண ஆசையா இருக்கு என்றாள். அதை கேட்டதும் அருகில் இருந்த இன்னொரு பெண், அட ஆமாப்பா, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அவர் ரொம்ப அழகா இருப்பாராம். ஆனா அதுல ஒரு பிரச்சனையும் இருக்கு. என்ன தெரியுமா? அவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சாம். கல்யாணம் ஆனவரை நம்ம சைட் அடிச்சு என்ன பண்றது என கேட்க, அட யாருடா இவ? கோழி குருடா இருந்தா நமக்கு என்ன? குழம்பு ருசியா இருக்கான்னு பாக்கணும், அவ்வளவுதான். ஒர்க் பண்ண போற இடத்துல ஹேண்ட்ஸமா இல்லாத பசங்களை பார்த்து கஷ்டப்படுறதுக்கு கல்யாணம் ஆனாலும் அழகா இருக்கிற அபிசார சைட் அடிச்சுட்டு போலாம்ல. அப்படி நினைச்சு நம்ம சும்மா இருந்துடணும். நான் அவரை செமையா சைட் அடிக்க போறேன்பா என்றாள். அதையெல்லாம் ஹரிணியும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தாள். அதை கேட்கும் பொழுது அவளுக்கு கடுப்பாக இருந்தது. அதனால் அவள் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்க, அப்பொழுது அந்த காரானது ஒரு சாலை வழியாக சென்றது. அந்த சாலையின் பெயர் இனியால் சாலை என்று எழுதியிருந்தது. அதை பார்த்ததும் ஹரிணிக்கு ஏதோ ஒரு நினைவு தோன்ற, அப்பொழுது அந்த டிரைவரை பார்த்தவள், அண்ணா, இந்த ரோடோட பேரு முன்னாடி வேறதானே இருந்துச்சு, இப்ப என்ன பேர் மாறி இருக்கு என கேட்க, அதுவாமா, இந்த இடம் முன்னாடி ரொம்ப மோசமா இருந்துச்சு. அப்போ ரோடு போட யாருமே முன் வரல. ஆனா அபிமன்யு சார் தான் இந்த ரோடெல்லாம் போட்டாரு. அந்த ரோடெல்லாம் போட்ட பிறகு அவருக்கு பிடிச்ச மாதிரி இந்த பேரை வச்சுட்டாரு என்றார். அதை கேட்டதும் ஹரிணிக்கு அதிர்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் ஹரிணி சில வருடங்களுக்கு முன்பு அபியை காதலித்துக் கொண்டிருந்த பொழுது அபியிடம் தனக்கு இப்படி ஒரு ஆசை இருக்கிறது என்று சொல்லியிருந்தாள். அபி, அது நான் ஒரு படம் பார்த்தேனா, அந்த படத்துல ஹீரோ தான் காதலிக்கிற பொண்ணு சொன்னதுக்காக நிறைய ரோடு போடுவாரு, ஹாஸ்பிட்டல் எல்லாம் கட்டிட்டு அது எல்லாத்துக்குமே ஹீரோயின் பேரை வைப்பாரு. நீ எனக்காக என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ரோடுக்கோ இல்லனா ஏதாவது இடத்துக்கோ என் பேரை வைக்கிறியா ப்ளீஸ் என கேட்டாள். அதை கேட்டதும் அபி, அட, இதென்ன வித்தியாசமான ஆசையா இருக்கு? பொண்ணுங்க லவர்கிட்ட ஆசையா ஏதாவது நகை வேணும்னு கேட்பாங்க, இல்லனா பொருள் வேணும்னு கேட்பாங்க. நீ என்ன ரோட்டுக்கெல்லாம் பேர் வைக்க ஆசைப்படுற என கேட்க, உடனே ஹரிணி, ஆமா, நீ எனக்கு நகை வாங்கி கொடுத்தானா அது கொஞ்ச நாள்ல லாக்கர்ல தூங்க போயிடும். அதோட அதை போட்டிருந்த நானும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு போயிடுவேன். ஆனா ஒருவேளை ஒரு இடத்துக்கு என்னோட பேரை வச்சா நான் என் ஆயுசுக்கும் அந்த இடத்துலயே இருப்பேன்ல. அப்புறம் நமக்கு அடுத்து வர ஜெனரேஷனுக்கும் எல்லாம் தெரியும்ல. அவங்க அந்த ரோடு கிராஸ் பண்றப்பெல்லாம் எங்க பாட்டி பேரு தான் அங்க இருக்குன்னு சொல்லுவாங்க. அதுக்குதான் இத கேட்டேன் என்றாள். ஆனா ஹரிணி ரோடுன்னு உன் பேர் ரோட்டுக்கு இருந்தா நல்லாவா இருக்கும் என கேட்க, ஆமா, கொஞ்சம் காமெடியா தான் இருக்கும்ல. அப்ப என்ன மாதிரி பேர் வைக்கலாம்? சரி, எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது பேர் வை என்ன சொல்ல, ஓகே, என்னைக்காவது ஒரு நாள் என்னோட மனசுக்கு இனியவளான உன்னோட நினைவா நான் இனியாள்னு ஒரு ரோடுக்கு பேர் வைப்பேன். அன்னைக்கு நீ அதை பார்த்து ஷாக்காவ பாரு என்றான். அதை கேட்டவள், ஓகே ஓகே, நீ சொல்றதெல்லாம் கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா இத நீ பண்றியான்னு தான் தெரியல. சரி, நான் உன்னை நம்புறேன் என்றாள். அதை கேட்ட அபி, கண்டிப்பா அந்த ரோடு இருக்கும். அப்படி ஒரு நாள் நம்ம ரோடுக்கு நேம் வைக்கிறப்போ உனக்கும் எனக்கும் குழந்தையே பிறந்திருக்கும் ஹரிணி. அது நடக்கும் பாரு என்றான். அன்றைக்கு அபி சொன்ன விஷயத்தை இன்றைக்கு நினைத்தாலும் ஹரிணியால் மறக்க முடியவில்லை. அவள் அதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்க அவளுடன் வந்த சக பணியாளர்கள் தொடர்ந்து அபியை பற்றி பேசியபடி வந்தார்கள். ஹேய், உனக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுமா? அந்த பிசினஸ்மேன் அபிமன்யு இருக்காருல்ல, அவரு முன்னாடி எல்லாம் டாக்டரா இருந்தாராம். அதுக்கப்புறமா தான் அந்த வேலையை விட்டுட்டு இந்த மாதிரி ப்ரொஃபஷனுக்கு வந்துட்டாராம். ஆனா எனக்கு ஒரு விஷயம்தான் புரியல. டாக்டரா இருந்தவரு எதுக்காக அதுக்கப்புறம் இந்த மாதிரி வேலைக்கு வந்தாரு? என்னவா இருக்கும் என்று கேட்டாள். அதை கேட்டதும் அருகில் இருந்த பெண், ஆமா, இது பெரிய சிதம்பர ரகசியம் பாரு. டாக்டரா இருந்தா எவ்வளவு சம்பாதிக்க முடியும்? கம்மியான காசுதான். வர்ற பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும். நிறைய நோயெல்லாம் வர வாய்ப்பு இருக்கும். ஆனா அதே டைம பிசினஸ்ல போட்டா கோடி கோடியா பணம் சம்பாதிக்கலாம். இந்த காலத்துல யாரு சேவை பண்ணணும்னு நினைப்பா? எல்லாரும் பணம் சம்பாதிக்கணும்னு தான் நினைப்பாங்க. அதனாலதான் அவரும் இப்படி பண்ணிருப்பாரு என்றாள். அதை கேட்ட ஹரிணிக்கு பயங்கரமாக கோபம் வந்தது. உடனே பேசிக் கொண்டிருந்தவர்களை பார்த்து, ஆமா, நீங்க இதுவரைக்கும் அந்த அபிமன்யுவ நேர்லயாவது பாத்திருக்கீங்களா? பார்த்ததே இல்ல.
அவரை பத்தி எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஒரு டாக்டராக எவ்ளோ கஷ்டம் தெரியுமா? அதுக்காக அவர் எவ்ளோ வேதனைப்பட்டிருப்பாருன்னு தெரியுமா? இப்படி ஒருத்தர் கஷ்டப்பட்டு அடைஞ்ச வேலைய ஏன் விட்டாருன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். அதை விட்டுட்டு பணத்துக்காக போறாருன்னு சொல்றீங்க. பணத்துக்காக போறவங்க தான் இந்த மாதிரி ரோடெல்லாம் போட்டு கொடுத்திருப்பாரா? தேவையில்லாம பேசாதீங்க என்றாள். அதை கேட்டதும் அந்த பெண்கள், சாரி மேடம், நாங்க வேணும்னு பேசல, உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா மன்னிச்சிடுங்க மேடம் என்றாள். அதை கேட்ட ஹரிணி, நீங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்க தேவையில்ல. அடுத்தவங்கள பத்தி பேசி இன்னொருத்தவங்க மனச வருத்தப்பட வைக்காதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் என்றவள் திரும்பிக் கொண்டாள். அதை பார்த்த அந்த இருவரும் அமைதியாக இருக்க ஹரிணியின் மனதிலும் அபி ஏன் வேலையை விட்டான் என்ற கேள்விதான் ஓட ஆரம்பித்திருந்தது. அபி காலேஜ் டைம்ல இருந்தே டாக்டர் ஆகணும்னு ரொம்ப போராடிட்டு இருந்தான். அவன் பணக்காரனா இருந்தப்ப கூட பேஷண்ட்ஸை ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்ணுவான். ஏன் முன்னாடியே அவனை அடிச்ச பேஷண்ட்ஸ் இருக்காங்க. அப்பெல்லாம் கூட அவன் வேலையை விடலையே. ரொம்ப நல்ல டாக்டரா தானே இருந்தான். அப்புறம் என்ன ஆச்சு என யோசித்தாள். ஆனால் அவள் கேட்ட கேள்விக்கு அவளுடைய மனதில் பதில்தான் இல்லை. அப்படியே யோசித்தபடி அபியின் ஆபீஸுக்கு வந்து சேர்ந்தாள். அவளுக்கு அவனை எப்படி எதிர்கொள்ள என்று தெரியவில்லை. அப்பொழுது அங்கே வந்த திலீபன், ஹலோ ஹரிணி மேடம், எப்படி இருக்கீங்க என கேட்க அவனை வினோதமாக பார்த்த ஹரிணி, நம்ம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கோமா என கேட்டாள். அட என்ன மேடம், நான் உங்க வில்லாக்கு வந்திருக்கேனே, ஞாபகம் இல்லையா என கேட்க, சாரி டக்குன்னு எனக்கு ஞாபகம் வரல, ஆனா இப்போ உங்களை எனக்கு தெரியுது என்று சொல்ல, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல மேடம், நீங்க இங்க தான் ஒர்க் பண்ண போறீங்க. எங்க பாஸ் கிட்ட நீங்க என்ன டவுட்னாலும் டைரக்டா கேட்டுக்கலாம். உங்களுக்கு நாங்க இங்க கேபின் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டோம். அத வந்து பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். அப்படியே ஏதாவது பிடிக்கல, குறையும் ஏதாவது இருந்துச்சுன்னா ப்ளீஸ் நீங்க தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்க, நாங்க அதெல்லாம் சரி பண்ணிடுவோம் என்றான். உடனே ஹரிணியும், ரொம்ப தேங்க்ஸ். அம்மா உங்க பாஸ் எங்க என கேட்க, அவருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல மீட்டிங் இருக்கு, அதுக்கான ப்ரிப்பரேஷன்ல இருக்காரு, இப்ப கண்டிப்பா உங்களை வந்து பாப்பாரு என சொல்ல, சரியாக அப்போது அபி அங்கே வந்தான். நேவி ப்ளூ கோட் சூட் அணிந்து பார்க்கவே மிகவும் ஹேண்ட்ஸமாக இருந்தான். அவனை பார்த்ததுமே ஹரிணியிடம் வந்த பெண்கள் அப்படியே அதில் விழுந்துவிட, ஹரிணியும் அவனை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அவளுக்கு எதிரே வந்தவன், ஹலோ மிஸ் ஹரிணி, வெல்கம் டு மை ஆஃபீஸ் என்றான். அதை கேட்ட ஹரிணி, தேங்க்யூ சார், பிளஷர் டு மீட் யூ என்றாள். அப்போது அபி, உங்களுக்கு இந்த இடம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு மீட்டிங் இருக்கு, சோ மீட்டிங் முடிச்சிட்டு பாப்போம், நீங்க அதுக்குள்ள உங்க வேலையெல்லாம் பாருங்க என்றவன் அதன் பிறகு மற்றவர்களிடம் பேசிவிட்டு அங்கிருந்து சென்றான். அவன் சென்ற பிறகு அங்கே இருந்த ஹரிணியின் அசிஸ்டன்ட் பெண்கள், ஹே, இந்த பாஸ் பாத்தியா, பார்க்க மட்டும் அழகா இல்ல, பேசுறது செம கூலா பேசுறாரு, எனக்கு இவரை ரொம்ப பிடிச்சிருக்கு என்று சொல்ல, அதை கேட்ட அந்த அசிஸ்டன்ட், எங்க பாஸ் நல்ல மூட்ல இருந்தா பேசுறது அப்படிதான் இருக்கும், ஆனா வேலையில சின்ன தப்பு நடந்துச்சு, அவரை மாதிரி கோபக்காரரை நாம பார்க்கவே முடியாது, அதனால அவரோட அழகு மட்டும் பார்க்காம அவரோட கோபத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா வேலை பாருங்க என்றான் திலீபன். அதை கேட்ட பெண்கள் அவனை முறைக்க, நான் நிஜத்தை தான்ப்பா சொல்றேன் என்றான். அதன் பிறகு ஹரிணி தன்னுடன் வந்தவர்களை பார்த்து, நீங்க எல்லாரும் உங்களோட இடத்துக்கு போங்க, நான் சொல்றதெல்லாம் கரெக்டா பண்ணுங்க, நம்ம எல்லாத்தையுமே சரியா பண்ணணும், சின்ன தப்பு கூட நடக்க கூடாது, புரியுதா என சொல்ல, அதை கேட்டவன், மேடம், நீங்க இப்பவே இவ்ளோ பதட்டமாகாதீங்க, அதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு, நீங்க கொஞ்சம் பொறுமையாவே ஒர்க் எல்லாம் பண்ணுங்க, நம்ம எல்லாத்தையுமே பாத்துக்கலாம், சரியா? உங்களுக்கு சின்ன டவுட் ஏதாவது இருந்தா கூட என்கிட்ட கேட்டுக்கோங்க, பாத்துக்கலாம் என்றான். அதை கேட்ட ஹரிணியும் சரி என்று சொன்னாள். அதன் பிறகு திலீபன் அவளுடைய கேபின் இருக்கும் இடத்தை நோக்கி செல்ல, ஹரிணி அங்கு சாதாரணமாகத்தான் நுழைந்தாள். ஆனால் அந்த கேபினை பார்த்த பிறகு அவளால் அதிர்ச்சியை தாங்க முடியவில்லை.